எல்லா இடத்துலையுமே இந்த கிளாட் கோட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா டெவலப்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ மேனுவல் கோடிங்கை விட்டுட்டு இந்த கிளாட் கோடை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கிளாட் கோடை நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ண முடியும், இல்லை உங்களோட ஜாப்ல இருக்கும்போது யூஸ் பண்ண முடியும், ஏன் ஈவன் நீங்கள் பாத்ரூமில் இருக்கும்போது கூட உங்களோட மொபைல் ஃபோனை வச்சு இந்த கிளாட் கோடை ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாட் கோடை நீங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி செட்டப் பண்ணுறது அண்ட் அதில் இருந்துக்கிட்டே உங்களோட ப்ராஜெக்ட்ஸை எப்படி 24x7 டெவலப் பண்றது, அதை ரன்னும் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி கோர் ஏ ரிலேட்டட் கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஷின் லேர்னிங்க்கு நானே ஒரு புக்கு ரைட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புக்கோடைய சாஃப்ட் காப்பி லிங்க் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மிஷின் லேர்னிங்கோடைய கோர் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கிளாட் கோடை வந்து நம்ம மொபைல் ஃபோனில் செட்டப் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் ஃபோனு, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விபிஎஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கு நான் விபிஎஸ் வந்து எது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோஸ்டிங்கர். ஸோ இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோஸ்டிங்கர் பிளாட்ஃபார்மில் நீங்கள் விபிஎஸ் அதாவது விஎம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு உங்களால் கெட் பண்ண முடியும். நீங்கள் V1 GCP AWS கம்பேர் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ஆக்சுவல் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் கிளாட் கோட் அண்ட் NA10லாம் வந்து உங்களோட ஓன் சர்வரில் செட்டப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோஸ்டிங்கர் விபிஎஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். அண்ட் Thiru10 அப்படிங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டுமே வந்து இதில் கிடைக்கும். ஸோ இப்போ என்னோட கூகுள் குரோமில் நான் hostinger.com/Thiru10 அப்படின்னு சொல்லி போட்டேன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு ஸ்பான்சர் கொடுத்த லிங்க் இதில் போனீங்கன்னா உங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே 3 பிளான் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளாட் கோடை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு KVM2 அதுவே வந்து போதும். ஓகேவா, நீங்கள் அதை சூஸ் பிளான் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதில் கூப்பன் கோடு இருக்கும். ஸோ அந்த கூப்பன் கோடை வந்து அதாவது Thiru10 அப்படிங்கிற கூப்பன் கோடை அதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிஸ்கவுண்ட்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போது நான் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து என்னோட அக்கௌண்ட்டு. இதில் எனக்கான KVM வந்து நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நான் வந்து செட்டப் கொடுத்துட்றேன். செட்டப் கொடுத்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய லொக்கேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து ஏசியா இந்தியா அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட்டு அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன ஓஎஸ் இல்லை அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது கேட்கும். நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாட் கோட் அதாவது கிளாட் கோடு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா, ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போது உங்களுக்கான ரூட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, உங்களோட யூசர் நேம் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நான் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய பாஸ்வேர்டு வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து மால்வேர் ஸ்கேனர் ஃப்ரீ தான். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபினிஷ் செட்டப் கொடுங்க. ஃபினிஷ் செட்டப் கொடுத்த உடனே உங்களுக்கான விபிஎஸ் வந்து செட்டப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா விபிஎஸ் வந்து செட்டப் ஆகுது. இதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். ஓகேவா, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி என்னுடைய அக்கௌண்ட் நான் எங்கே வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கணும், கிளாட் கோடோட அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஸோ அங்கே வந்து இதை போடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு யூஆர்எல் கொடுத்துச்சு. அந்த யூஆர்எல்ல நீங்கள் கிளாட் கோடு எந்த ஜிமெயில் வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த க்ரோம் ப்ரொஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஆத்தரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கொடுத்துருக்கு. ஸோ இந்த கோடை நான் காப்பி பண்ணி என்னுடைய இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் அதுபடி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாடோட அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு லாகின் ஆயிரும் உங்களோட விபிஎஸ்ல. ஸோ இப்போ நான் அதை வந்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு எஸ் ஐ ட்ரஸ்ட் திஸ் ஃபோல்டர்னு கொடுத்துட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் போட்டு செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து நமக்கு ஆக்சுவலாக ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணது நம்மளுடைய கிளாட் கோடு விபிஎஸ்ஸில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து விபிஎஸ் செட்டப் எல்லாமே முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் இந்த கிளாட் கோடு இப்போ ஒர்க் ஆகணும். நான் எங்கே இருந்து மெசேஜ் பண்ணாலும் என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் இல்லை வந்து ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய ஃபோன்லேருந்து ப்ராம்ப்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கிளாட் கோட் அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக டிப்ளை பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ அதை வந்து எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டெர்மியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து அதாவது ப்ளே ஸ்டோரில் எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். நான் வந்து கெட் ஸ்டார்டர் கொடுக்குறேன் அண்ட் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டு என்னோட அக்கௌண்ட்டை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்கிரிப்ஷனுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன்.
நீங்களும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செக்யூராக வச்சுக்கிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் கண்டினியூ கொடுத்தேன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். இடையில உங்களுக்கு எதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கேட்டுச்சு அப்படின்னா ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம விபிஎஸோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது உங்களோட ஹோஸ்டிங்கர் டேஷ்போர்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல டிஎன்எஸ் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பப்ளிக் ஐபி கொடுப்பாங்க. நம்ம இது 2 யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட டிஎன்எஸ். ஓகேவா? ஸோ என்னோட டிஎன்எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்வி 142211.hst ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிறது .cloud. ஓகேவா? ஸோ இது வந்து என்னுடைய டிஎன்எஸ். நீங்கள் வந்து பப்ளிக் ஐபி கொடுக்குறனாலும் இந்த கீழே இருக்கக்கூடிய ஐபி, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஐபியை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு நேம் வந்து கேட்கும். நான் வந்து கிளாட் கோட் யூசர் நேம் பாஸ்வேர்டு இது வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ நம்மளோட யூசர் நேம் வந்து ரூட்டு தான். பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் விபிஎஸ்ஸை கிரியேட் பண்ணும்போது செட்டப் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்பீங்களா, அதே பாஸ்வேர்டை தான் இங்கே கொடுக்கணும். ஸோ நான் அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூ கேட்கும். ஸோ அதை கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஆக்டிவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாட் கோடை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் இங்கேருந்து எனக்கு ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. நான் வந்து கிளாட் அப்படின்னு போடுறேன். ஸோ நமக்கு வந்து எஸ் ஓகே. ஸோ கிளாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். சூப்பர். ஸோ கிளாட் வந்து பெர்ஃபெக்டாகவே நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்மளோட மொபைலில். சரி, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், நீங்கள் ஒரு டைம் வரப்பையும் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆக்சுவலாக பாஸ்வேர்டு லாகினை வந்து தவிர்த்துட்டு எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற இந்த லாகின் யூஸ் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து செக்யூரிட்டி எப்படி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் அது. ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா இப்போ நான் இதை வந்து வெளியில் வந்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு அண்டு இதில் வந்து டிஸ்கனெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்கனெக்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வந்தோம் அப்படின்னா கீ செயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நியூ எஸ்எஸ் கீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஜென்ரேட் கொடுங்க. ஜென்ரேட் கொடுத்துட்டு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மை கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கீ ஜென்ரேட் ஆகும். இப்போ இதை எக்ஸ்போர்ட் ஆர் ஷேருன்னு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் அதாவது எக்ஸ்போர்ட் டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு உங்களுடைய ஆல்ரெடி ஆட் பண்ணோம்ல விபிஎஸ் அதை காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு மட்டும் கொடுங்க. இப்போ உங்களோட கீ என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களோட கிளாட் கோடோட கனெக்ட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நான் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். என்னால் ஓகே. ஸோ என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ என்ன கனெக்ட் ஆகும்னா எனக்கு இது வந்து பாஸ்வேர்டு கேட்கல. நான் கனெக்ட் கொடுக்குறதுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே எனக்கு உள்ளே போயிடுச்சு. எப்படி அப்படின்னா நம்மளோட எஸ்எஸ்ஹெச் கீயும் அதாவது நம்ம கிரியேட் பண்ணதும் விபிஎஸ்ல டவுன்லோட் ஆகி கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் இப்போ அகைன் கிளாட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ கிளாட் கேட்குது. ஓகே, கிளாட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ நமக்கு வந்து இப்போ மெசேஜ் வரணும் ஆக்சுவலாக. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்போ நீங்கள் பில் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு டிமேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ உங்களுக்கு பாதியில் ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்கள் மொபைல் வந்து ஏதோ டவர் கிடைக்கல இல்லை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் பாதியில் ஸ்டாப் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த இடத்துல அதை எப்படி ரெஸ்யூம் பண்ணணும்னா சிம்பிளாக இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா /ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து இன்பில்ட்டாக உள்ளது. இதை போட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசின சேட் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிமக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களுடைய கிளைண்ட், அதாவது இப்போ இதுதான் வந்து என்னோட கிளாட் அப்படின்னா ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கிளாடை விட்டு வெளியில் வந்துக்கிறேன். வெளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய டிமக்ஸ் வந்து செட்டப் பண்ணுவோம். ஸோ டிமக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செஷன் மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் கிளாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான கிளாட் வந்து இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஹாய் திஸ் இஸ் டிமக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ திஸ் இஸ் டிமக்ஸ்னு போடுறேன். அது சும்மா ஏதோ ஒரு மெசேஜ் வருது, நமக்கு ஒரு ரிப்ளை கிடைக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை விட்டு வெளியில் வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா இப்போ இந்த செஷன் வந்து என்ன ஆகுனா ரெஸ்யூம் பண்ணலாம். நம்ம அதை எப்படி பண்ணுறதுனா இந்த பாருங்கள் கிளாட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இன்னொன்று என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிமக்ஸ். ஸோ செஷன் வந்து இப்போது டிமக்ஸோட
நெஸ்டட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மொபைலில் கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ப்ரீவியஸ் செஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கமெண்ட். ஸோ செக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் கமெண்ட்டாக இந்த அட்டாச் இது எல்லாமே கேட்குது. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களோட செஷனோட என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கனெக்ட் ஆகும். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இதிலே வந்து நீங்கள் டீமெக்ஸ் எல்எஸ்ன்னு போட்டிங்கன்னா, அதாவது எல்எஸ்னா எனக்கு லிஸ்ட் ஆகும். ஓகே, எல்எஸ்னா நம்ம நார்மலான கமெண்ட் லிஸ்ட் பண்ணுற கமெண்ட்டு. ஸோ என்னென்ன டீமெக்ஸ் செஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு லிஸ்ட் ஆகும். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் இது. அண்ட் இதை தாண்டி நீங்கள் விபிஎஸ்ல வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது வந்து இது வந்து விபிஎஸ் செக்யூராக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் sudo apt இன்ஸ்டால் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு பேன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒய் கேட்கும், ஒய் கொடுத்துருங்க. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில த்ரெட்டு விஷயமா, அதாவது உங்களோட கிளாட் கோடை விபிஎஸ்ல வந்து சம்வாட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்ஸிங்காக நீங்கள் உங்கள் கீ எங்கேயாவது தெரியாமல் யாருக்காவது அனுப்பிட்டீங்களாலோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னா நம்ம த்ரெட்டை வந்து அந்த இடத்துல தடுக்கிறதுக்கு இந்த ஃபெயில் டு பேன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கிளாட் கோடு உங்களுக்கு 24/7 ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட மொபைலில் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் ஈஸியாகவே இந்த கிளாட் கோடை கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை எங்கேருந்து வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம். என்ன எரர் வந்தாலும் நீங்கள் இதிலே சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னென்ன ஃபோல்டர் இருக்குது, அந்த கோடை எப்படி வெரிஃபை பண்ணுறது, அண்ட் ஈவன் டிப்ளாய் கூட நீங்கள் விபிஎஸ்லேயே உங்கள் மொபைலில் இருந்தே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மொபைலில் எப்படி கிளாட் கோடை செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது க்ளீனாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மிஷின் லேர்னிங்க்கு நானே ஓனாக ஒரு புக்கு ரைட் பண்ணி அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், சாஃப்ட் காப்பி லிங்க்கு. ஸோ அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் அந்த புக்கு. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன டுட்டோரியல் வேணும், ஓப்பன் கிளாஸ் செட்டப் பண்ணுறது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்குமே ஒரு டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இதே மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான டெக் ரிலேட்டட் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.